அன்பார்ந்த இதய எண்ணெய் ஊடக உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் இந்த காலை பொழுதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்ற நாம் 4வது பக்தி முயற்சியாக நாம் இன்று சிந்திக்க இருப்பது, வாழ்க்கையிலும் மரண தருணத்திலும் பாதுகாப்பாக இருப்பேன் என்ற வாக்குறுதி. இன்றைய சமூகத்தில் நம் வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மரண பயம் தொற்றிக்கொள்ளும் பொழுது, மரண தருணம் வரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி என்று இருக்கின்றது. ஒரு சில உறவுகள் தனிமையை உணர்வதாக அவருடைய வாழ்வு உருவாகிறது. ஒரு சில உறவுகளுடைய வாழ்வில் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற நிலைகள். ஒரு சில உறவுகள் மரண தருணத்தை எட்டி பார்க்கும் பொழுது பாதுகாப்பின்மையை உணர்கின்ற ஒரு நிலை. இத்தகைய தனிமை, இத்தகைய ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்வது, நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை. மரண பயம் நமக்கு மட்டுமல்ல, எல்லாரையும் தொற்றிக்கொள்கிறது. சிறப்பாக இந்த மரண தருணத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய வாழ்வு 2 வகையாக பார்க்கின்றோம். உலகு சார்ந்த உலக ஆசைகளுக்காக வாழுகின்ற உறவுகளை எடுத்து பார்ப்போம். மரண பயம் தொற்றிக் கொள்ளும் பொழுது வாழ்வில் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை. தான் சம்பாதித்தவையை எப்படி நான் காப்பாற்றப் போகிறேன் என்ற குழப்பத்தில் வாழுகின்ற ஒரு நிலை. தான் உருவாக்கிய கட்டமைப்புகளை எல்லாம், இல்லங்களை எல்லாம் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு குழப்பத்தில் வாழுகின்ற நிலை. இது உலக ஆசைகளில் ஈடுபடுகின்ற உறவுகளுடைய வாழ்வில் தொற்றிக் கொள்கின்றது. 2வதாக ஆன்மீக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளுடைய மரண தருவாயில் வாழ்கின்ற பொழுது என்னென்ன சிந்தனைகளை சந்திக்கிறார்கள். என் ஆண்டவரை சந்திக்க முடியாதோ, திருப்பலிக்கு செல்ல முடியாதோ, என் ஆண்டவரோடு நான் ஒவ்வொரு நாளும் பயணிக்க முடியாதோ, இந்த விசுவாச வாழ்க்கை தான் அவளை தொற்றிக் கொள்கிறது. எந்த நிலையிலும் தயாரிப்பு நிலையில் வாழக்கூடியவர்கள் இவர்கள். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த மரண தருணம் எல்லாரும் சந்திப்போம். ஆனால் நம் நிலைப்பாட்டில், கடவுள் நம்பிக்கையில், அவர் ஆசீரில் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சக்தியை கடவுள் தருவார் நம்பிக்கையிலே நாம் உருவாக வேண்டும். பய உணர்வுகளை அகற்றி, தனிமை உணர்வுகளை அகற்றி, என் ஆண்டவர் என்னோடு எப்போதும் பயணிப்பார் என் நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்யும் உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம், நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் வெறுமையும் என்றும் தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னை கைவிடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். மன்றாடுவோமா. ஆண்டவரை போற்றுகின்றோம் ஐயா, புகழுகின்றோம், ஆராதிக்கின்ற வேளையிலே இதோ இந்த வாக்குறுதியின் 4வது இந்த பக்தி முயற்சியிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை, நீ கொடுத்த இந்த வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை உம்மோடு பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் தாரும். எங்கள் வாழ்க்கையிலே நீர்தான பாதுகாப்பாக வரக்கூடியவர், எங்கள் விசுவாச வாழ்வை ஆழப்படுத்தக்கூடியவர் நீர் மட்டுமே. ஆண்டவரே, நாங்கள் துவண்டு போனாலும் சோர்ந்து போனாலும் நாங்கள் எந்நாளும் நம்பிக்கையோடு வாழக்கூடிய தருணத்தை கொடுப்பது நீர் மட்டுமே. ஆண்டவரே, பலவிதமான சோர்வுகளால் துவண்டு போயிருக்கின்ற உறவுகளுக்கு வாழ்க்கையிலே நீர்தானே ஆசீர்வாதமாக கடந்து வாரும். எண்ணுகின்ற வாழ்விலே எண்ணத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பாக கொடும். ஆண்டவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு
பாதுகாப்பான வாழ்க்கை, உடஞ்சிருக்கின்ற வாழ்க்கை அனைத்தையும் கொடுத்து ஆறுதலாக வர வேண்டும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம். இறை ஆசீர் பெறும்.